வணக்கம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டின் மிகப்பெரிய விவசாய மோசடிக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உங்கள் தோட்டத்திலும் உங்கள் வங்கிக் கணக்கிலும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய 5 புதிய தக்காளி ரகங்களைப் பற்றி இன்று நாம் பேசப் போகிறோம். கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பார்த்து ஏமாந்து உங்கள் உழைப்பையும் பணத்தையும் வீணாக்காதீர்கள். இந்த வீடியோவின் முடிவில் எந்த விதைகளை வாங்க வேண்டும், எவற்றைத் தவிர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். வாங்க வீடியோவுக்குள் செல்லலாம். ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய ஹைபிரிட் விதைகள் சந்தைக்கு வருகின்றன. அதிக மகசூல், நோய் எதிர்ப்பு சக்தி, குறைவான தண்ணீர் தேவை என பல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளுடன் அவை விற்கப்படுகின்றன. விவசாயிகளும் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த புதிய ரகங்களை முயற்சி செய்ய ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் இந்த ஆர்வத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் சில மோசடி நிறுவனங்கள் தரமற்ற அல்லது நமது சூழலுக்கு பொருந்தாத விதைகளை சந்தையில் விற்று லாபம் பார்க்கின்றன. இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பின்னணியில்தான் 2024இல் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 5 ரகங்களை நாம் பார்க்கப் போகிறோம். முதலில் நாம் பார்க்கப் போகும் ரகத்தின் பெயர் சூப்பர் ரெட் டைமண்ட். இதன் விளம்பரத்தை பார்த்தால் நீங்களே அசந்து போவீர்கள். ஒவ்வொரு தக்காளியும் ஆப்பிள் அளவுக்கு பெரியதாகவும் அடர் சிவப்பு நிறத்திலும் ஏற்றுமதி தரத்திலும் இருப்பதாக கூறுவார்கள். இந்த விதைகளை வாங்கினால் நீங்கள் லட்சங்களில் சம்பாதிக்கலாம் என்று ஆசை காட்டுவார்கள். இந்த விளம்பரங்களில் கணினியில் திருத்தப்பட்ட புகைப்படங்களை பயன்படுத்தி ஒரு செடியில் நூற்றுக்கணக்கான காய்கள் காய்ப்பது போல சித்தரிப்பார்கள். இந்த கவர்ச்சியான தோற்றத்தைக் கண்டு பல விவசாயிகள் எளிதில் ஏமாந்து விடுகிறார்கள். பாக்கெட்டின் வடிவமைப்பும் மிகவும் பிரீமியமாக இருப்பதால் இது ஒரு உயர்தரமான ரகம் என்று நம்பி அதிக விலை கொடுத்து வாங்கத் துணிகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த கவர்ச்சியான தோற்றத்திற்கு பின்னால் ஒரு பெரிய ஆபத்து மறைந்துள்ளது. அது என்னவென்று அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். இந்த ரகத்தின் உண்மையான முகம் மிகவும் பயங்கரமானது. இது உங்கள் பணத்தை மட்டுமல்ல, உங்கள் மண்ணின் வளத்தையும் சேர்த்தே காலி செய்துவிடும். சூப்பர் ரெட் டைமண்ட் ரகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை அதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக கிடையாது என்பதுதான். குறிப்பாக நமது ஊரில் தக்காளி விவசாயிகளை பாடாய்ப்படுத்தும் வாடல் நோயை ஃபூசாரியம் வில்ட் உருவாக்கும் ஃபியூசேரியம் பூஞ்சானத்திற்கு இது மிகவும் எளிதில் பாதிக்கப்படுகிறது. விளம்பரங்களில் இது வாடல் நோயை எதிர்க்கும் சக்தி கொண்டது என்று பெரிய எழுத்துக்களில் அச்சிட்டிருப்பார்கள். ஆனால் அது ஒரு அப்பட்டமான பொய். செடி வளர்ந்து பூ பூத்து பிஞ்சு விடும் நேரத்தில் திடீரென்று மொத்த செடியும் வாடி வதங்க ஆரம்பித்துவிடும். நீங்கள் எவ்வளவுதான் பூச்சிக்கொல்லிகளையும் மருந்துகளையும் தெளித்தாலும் அதை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் பிரச்சனை செடியின் வேரிலேயே ஆரம்பித்து விடுகிறது. இந்த விதைகள் மரபணு ரீதியாகவே இந்த பூஞ்சானத்தை எதிர்க்கும் திறனற்றவையாக இருக்கின்றன. இதனால் பயிர் பாதி வளர்ந்த நிலையில் மொத்தமாக அழிந்து போவதால் விவசாயிக்கு உழைப்பு, விதை, உரம், மருந்து என அனைத்தும் வீணாகி மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது. இது வெறும் ஒரு உதாரணம்தான். இந்த ரகத்தின் மற்றொரு மோசடியும் இருக்கிறது. சூப்பர் ரெட் டைமண்ட் விதைகளை விற்கும் நிறுவனம் ஒரு நிதி வலையையும் விவசாயிகளை சுற்றி பின்னுகிறது. இந்த விதைகளை விற்கும்போதே சிறந்த மகசூலுக்கு எங்கள் நிறுவனத்தின் பிரத்யேக உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை வைப்பார்கள். அந்த உரங்களும் மருந்துகளும் சந்தையில் உள்ள மற்ற தயாரிப்புகளை விட 2 அல்லது 3 மடங்கு அதிக விலையில் இருக்கும். விவசாயியும் நல்ல மகசூல் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் அந்த பொருட்களையும் அதிக விலை கொடுத்து வாங்குவார். இது ஒரு வகையான கட்டாய விற்பனை. உண்மையிலேயே அந்த உரங்கள் அந்தளவுக்கு தரமானவையா என்றால் அதுவும் சந்தேகம்தான். இது ஒரு முழுமையான வணிக தந்திரம். விதைகளை விற்பதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை விட இந்த துணைப் பொருட்களை விற்பதன் மூலம் அவர்கள் அதிக லாபம் சம்பாதிக்கிறார்கள். இறுதியில் விவசாயி அந்த நிறுவனத்தின் ஒரு நிரந்தர வாடிக்கையாளராக அல்லது சொல்லப்போனால் ஒரு அடிமையாக மாற்றப்படுகிறார். ஒருவேளை பயிர் அழிந்துவிட்டால் நீங்கள் எங்கள் உரங்களை பயன்படுத்தவில்லையா என்று அவர்களே பழியை விவசாயி மீது போட்டு விடுவார்கள். இறுதியில் என்ன நடக்கிறது? விவசாயி அதிக விலை கொடுத்து விதைகளை வாங்கி அதிக விலை கொடுத்து உரங்களையும் மருந்துகளையும் வாங்கி பயன்படுத்திய பிறகும் பயிர் முழுமையாக நாசமடைகிறது.
வாடல் நோய் தாக்கி செடிகள் எல்லாம் காய்ந்து போய் வயல்வெளியே ஒரு சுடுகாடு போல காட்சியளிக்கும். முதலீடு செய்த பணம் முழுவதும் இழப்பு. பல மாதங்கள் செய்த உழைப்பு வீண். மன உளைச்சல், கடன் சுமை என விவசாயி மேலும் சிக்கலில் சிக்குகிறார். சூப்பர் ரெட் டைமண்ட் என்ற பெயரில் விற்கப்படுவது ஒரு தக்காளி ரகம் அல்ல, அது விவசாயிகளின் வாழ்க்கையை சூறையாடும் ஒரு கொடிய ஆயுதம். எனவே இந்த மாதிரி கவர்ச்சிகரமான பெயர்களையும் நம்ப முடியாத விளம்பரங்களையும் கண்டு ஏமாந்து விடாதீர்கள். இது முதல் மோசடி ரகம். அடுத்ததாக நாம் பார்க்கப் போகும் ரகம் வறட்சிப் பகுதிகளை குறிவைத்து நடத்தப்படும் ஒரு தந்திரமான மோசடி. அதன் பெயர் அக்வா ஜெம். இரண்டாவதாக நாம் அம்பலப்படுத்தப் போகும் ரகத்தின் பெயர் அக்வா ஜெம். இதன் பெயர் குறிப்பிடுவது போலவே இது தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள பகுதிகளை குறிவைத்து சந்தைப்படுத்தப்படுகிறது. குறைந்த நீரில் அதிக மகசூல் என்பதுதான் இதன் தாரக மந்திரம். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் போல தோன்றும். இனி தண்ணீர் பற்றாக்குறை பற்றி கவலைப்பட வேண்டாம், அக்வா ஜெம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்று விளம்பரப்படுத்துவார்கள். செடிகள் வாடாமல் பசுமையாக இருப்பதைக் காட்டி இது வறட்சியை தாங்கும் ஒரு அதிசய ரகம் என்று நம்ப வைப்பார்கள். தண்ணீர் பற்றாக்குறை என்பது விவசாயத்தில் ஒரு பெரிய சவால் என்பதால் பல விவசாயிகள் இந்த வாக்குறுதியை நம்பி இந்த விதைகளை வாங்குகிறார்கள். பாக்கெட் மீது ஒரு சொட்டு தண்ணீரில் ஒரு தக்காளி பழம் இருப்பது போன்ற சித்திரம் வரையப்பட்டிருக்கும். இது விவசாயிகளின் மனதில் ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்கிறது. ஆனால் இந்த நம்பிக்கைக்கு பின்னால் இருக்கும் யதார்த்தம் மிகவும் கசப்பானது. அக்வா ஜெம் ரகம் வறட்சியை தாங்கும் என்பது ஓரளவுக்கு உண்மைதான். அதாவது குறைவான தண்ணீரில் செடி காய்ந்து போகாது, உயிரோடு இருக்கும். ஆனால் விவசாயிக்கு செடி உயிரோடு இருப்பது மட்டும் போதாதே, அதிலிருந்து நல்ல மகசூல் வேண்டாமா? இங்குதான் ஆஸ்லு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இந்த ரகத்தில் காய்க்கும் தக்காளி பழங்கள் ஆக்காரே மிகவும் சிறியதாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்குத்தான் இருக்கும். ஒரு செடியில் காய்களின் எண்ணிக்கையும் மிக மிக குறைவாகவே இருக்கும். வணிக ரீதியாக பார்த்தால் இது முற்றிலும் பயனற்றது. ஏக்கருக்கு இத்தனை டன் மகசூல் என்று கணக்கு போடும் விவசாயிக்கு இந்த சின்னஞ்சிறு காய்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாது. விளம்பரத்தில் சொல்வது போல குறைந்த நீரில் அதிக மகசூல் என்பது ஒரு ஏமாற்று வேலை. குறைந்த நீரில் செடி உயிரோடு இருக்கும், ஆனால் மகசூல் இருக்காது என்பதுதான் இதன் உண்மையான அர்த்தம். இது விவசாயியின் நேரத்தையும் உழைப்பையும் நம்பிக்கையையும் ஒரு சேர வீணாக்கும் செயல். மகசூல் குறைவு என்பது ஒரு பிரச்சனை என்றால் அக்வா ஜெம் ரகத்தில் இன்னொரு பெரிய குறைபாடும் இருக்கிறது. அப்படி காய்க்கும் அந்த சிறிய தக்காளி பழங்களின் தோலும் மிகவும் தடிமனாக இருக்கும். உள்ளே சதைப்பகுதி குறைவாகவும் விதைகள் அதிகமாகவும் இருக்கும். இதன் சுவையும் மிகவும் செப்பிப்பையாக புளிப்புத்தன்மையோ இனிப்புத்தன்மையோ இல்லாமல் இருக்கும். உள்ளூர் சந்தைகளில் மக்கள் நல்ல நிறமும் சுவையும் மெல்லிய தோலும் கொண்ட தக்காளி பழங்களையே விரும்பி வாங்குவார்கள். இந்த அக்வா ஜெம் தக்காளியை சந்தைக்கு கொண்டு சென்றால் அதை வாங்க ஆளே இருக்காது. வியாபாரிகள் இதை கொள்முதல் செய்ய மறுத்து விடுவார்கள். ஒருவேளை அடிமாட்டு விலைக்கு யாராவது கேட்டாலும் பறிப்புக் கூலிக்கு கூட அது கட்டுப்படியாகாது. ஆக விவசாயி தன் நிலத்தில் விளைந்த பொருளை விற்க முடியாமல் அதை அப்படியே நிலத்திலேயே கொட்டும் அவல நிலைக்கு தள்ளப்படுகிறார். இதுதான் இந்த வறட்சியை தாங்கும் ரகத்தின் சோகமான யதார்த்தம். ஆக அக்வா ஜெம் என்ற பெயரில் விற்கப்படுவது ஒரு தொழில்நுட்ப ரீதியான உண்மை, ஆனால் நடைமுறைக்கு ஒத்துவராத ஒரு தயாரிப்பு. வறட்சியை தாங்கும் திறன் கொண்ட ஒரு செடியை உருவாக்குவது சாத்தியம்தான், ஆனால் அது நல்ல மகசூலையும் சந்தைக்கு ஏற்ற தரத்தையும் கொடுக்கவில்லை என்றால் விவசாயிக்கு அதனால் எந்த பயனும் இல்லை. இந்த மோசடி நிறுவனம் அறிவியலின் ஒரு சிறு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை மிகைப்படுத்தி விவசாயிகளை ஏமாற்றுகிறது. எனவே குறைந்த தண்ணீர், வறட்சியை தாங்கும் போன்ற வார்த்தைகளை கேட்டவுடன் உடனே நம்பிவிடாதீர்கள். அந்த ரகத்தின் மகசூல் திறன், பழத்தின் தரம் மற்றும் சந்தை மதிப்பு ஆகியவற்றையும் தீர விசாரிக்க வேண்டும். இல்லையென்றால் அக்வா ஜெம் உங்கள் பணத்தை மட்டுமல்ல, உங்கள் நிலத்தில் இருக்கும் கொஞ்ச நஞ்ச தண்ணீரையும் உறிஞ்சி உங்களை நஷ்டத்தில் தள்ளிவிடும். அடுத்து நாம் பார்க்கப் போவது நிறத்தை காட்டி ஏமாற்றும் ஒரு மோசடி ரகம். மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டிய ரகம் கோல்டன் சன்ரைஸ். இதன் பெயர் போலவே இது ஒரு அழகான தங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கும் தக்காளி ரகம்.
இதை ஒரு கவர்ச்சிகரமான வெளிநாட்டு ரகம் போல சந்தைப்படுத்துவார்கள். சாதாரண சிவப்பு தக்காளியை விற்று என்ன லாபம் கண்டீர்கள்? இந்த கோல்டன் சன்ரைஸ் தக்காளியை பயிரிடுங்கள், சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் பெரிய ஹோட்டல்களிலும் அதிக விலைக்கு விற்கலாம் என்று ஆசை காட்டுவார்கள். இதன் சுவை மிகவும் இனிப்பாகவும் தனித்துவமாகவும் இருக்கும் என்றும் இதற்கு சந்தையில் பெரிய வரவேற்பு இருப்பதாகவும் கூறுவார்கள். இந்த மஞ்சள் நிற தக்காளி புகைப்படங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பதால் வித்தியாசமாக முயற்சி செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் விவசாயிகள் இதை வாங்குகிறார்கள். ஆனால் இந்த தங்க நிறத்திற்கு பின்னால் பல இருண்ட உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளன. கோல்டன் சன்ரைஸ் ரகத்தின் முதல் மற்றும் முக்கிய பிரச்சனை அதன் முளைப்புத் திறன், ஜெர்மினேஷன் ரேட் மிகவும் குறைவாக இருப்பதுதான். நீங்கள் ஒரு பாக்கெட் வாங்கினால் அதில் 100 விதைகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அதை நாற்றங்காலில் விதைக்கும்போது அதில் 20 அல்லது 30 விதைகள் முளைத்தால் அதுவே பெரிய விஷயம். மீதமுள்ள விதைகள் அனைத்தும் முளைக்காமலேயே மண்ணோடு மண்ணாகிவிடும். இது விதை உற்பத்தியில் செய்யப்பட்ட ஒரு பெரிய தரக்குறைபாடு. தரமான விதைகளை உற்பத்தி செய்து அவற்றை சரியாக பதப்படுத்தி முளைப்புத் திறனை சோதனை செய்த பிறகே விற்க வேண்டும். ஆனால் இந்த மோசடி நிறுவனங்கள் காலாவதியான அல்லது தரமற்ற விதைகளை அழகான பாக்கெட்டுகளில் அடைத்து விற்றுவிடுகின்றன. இதனால் விவசாயி விதைக்காக செலவழித்த பணத்தில் பெரும் பகுதி ஆரம்பத்திலேயே வீணாகி விடுகிறது. இதுவே இந்த ரகத்தின் முதல் தோல்வி. ஒருவேளை சில விதைகள் முளைத்து செடியாக வளர்ந்தாலும் கோல்டன் சன்ரைஸ் ரகம் நமது தட்பவெப்ப நிலைக்கு முற்றிலும் பொருந்தாதது. இந்த ரகம் உண்மையில் ஐரோப்பா போன்ற குளிர் பிரதேசங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. நமது தமிழ்நாட்டின் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான காலநிலையை தாங்கும் சக்தி இந்த செடிகளுக்கு கிடையாது. செடிகள் நன்றாக வளர்வது போல தெரிந்தாலும் பூக்கள் பூத்தவுடன் அதிக வெப்பம் காரணமாக அத்தனை பூக்களும் உதிர்ந்துவிடும். இதை ஃப்ளவர் டிராப் என்பார்கள். பூக்கள் உதிரும்போது காய்கள் பிடிப்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில காய்கள் பிடித்தாலும் வெயிலின் தாக்கத்தால் பழங்கள் வெம்பி வெடிப்பு ஏற்பட்டு தரம் குறைந்துவிடும். ஆக நமது சூழலுக்கு பொருந்தாத ஒரு ரகத்தை நம்மிடம் விற்று நம்மை ஏமாற்றுகிறார்கள். விவசாயி தனது நிலத்தின் சூழலை அறியாமல் விளம்பரத்தை நம்பி வாங்குவதால் இறுதியில் விளைச்சல் பூஜ்யமாகிவிடுகிறது. சரி, ஒருவேளை எல்லா தடைகளையும் தாண்டி விவசாயி கொஞ்சம் கோல்டன் சன்ரைஸ் தக்காளிகளை விளைவித்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம். அதை எங்கே கொண்டு போய் விற்பது? விளம்பரத்தில் சொன்னது போல இதற்கு பெரிய சந்தை மதிப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. நமது உள்ளூர் சந்தைகளில் மக்கள் சிவப்பு தக்காளிக்கே பழகிப் போனவர்கள். இந்த மஞ்சள் நிற தக்காளியை இதென்ன பழுக்காத காயா அல்லது வேறு ஏதுவும் பழமா என்று சந்தேகத்துடன் பார்ப்பார்கள். பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளும் ஹோட்டல்களும் கூட இதை வாங்குவதற்கு ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் இதை வாடிக்கையாளர்களிடம் விற்பது கடினம். இதனால் விவசாயிதான் விளைவித்த பொருளை விற்க முடியாமல் தவிப்பார். சந்தை இல்லாத ஒரு பொருளை உற்பத்தி செய்ய வைத்து விவசாயியை நஷ்டத்தில் தள்ளுவதுதான் இந்த நிறுவனத்தின் நோக்கம். எனவே கவர்ச்சியான நிறங்களைக் கண்டு மயங்கிவிடாதீர்கள். சந்தைப்படுத்துதல் என்பது மிக முக்கியம். நான்காவதாக நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ரகம் டைட்டன் F1 ஹைபிரிட். F1 ஹைபிரிட் என்ற வார்த்தையை கேட்டாலே விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். கார்ன் முதல் தலைமுறை கலப்பின விதைகள், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஹைபிரிட்ஸ் பொதுவாக ஒரே சீரான வளர்ச்சி, அதிக மகசூல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவையாக இருக்கும். இந்த நம்பிக்கையைத்தான் டைட்டன் F1 ஹைபிரிட் என்ற பெயரை வைத்து மோசடி நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றன. எங்கள் டைட்டன் ரகம் ஒரு செடிக்கு 20 கிலோவுக்கு மேல் மகசூல் கொடுக்கும். எல்லா செடிகளும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் காய்க்கும். அதனால் அறுவடை செய்வது எளிது என்று பல வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள். இந்த F1 ஹைபிரிட் என்ற ஒற்றைச் சொல் விவசாயிகளை எளிதில் நம்ப வைத்துவிடும். ஆனால் பாக்கெட்டின் உள்ளே இருப்பது உண்மையான F1 ஹைபிரிட் விதைதானா என்பதுதான் இங்குள்ள $1 மில்லியன் கேள்வி. உண்மையில் இந்த டைட்டன் F1 ஹைபிரிட் என்ற பெயரில் விற்கப்படுவது உண்மையான முதல் தலைமுறை கலப்பின விதை அல்ல. இது பெரும்பாலும் 2ஆம் அல்லது 3ஆம் தலைமுறை F2 or F3 விதைகளாக இருக்கும். மரபியல் விதிகளின்படி F1 தலைமுறையில் இருக்கும் சீரான தன்மை அடுத்தடுத்த தலைமுறைகளில் இருக்காது. செடிகள் வெவ்வேறு குணாதிசயங்களை காட்ட ஆரம்பித்துவிடும்.
நீங்கள் இந்த விதைகளை விதைக்கும்போது சில செடிகள் உயரமாக வளரும், சில குட்டையாக இருக்கும். சில செடிகளில் நிறைய காய்கள் பிடிக்கும், சிலவற்றில் 1-2 காய்கள் தான் இருக்கும். பழங்களின் அளவும் வடிவமும் கூட செடிக்குச் செடி மாறுபடும். இந்த சீரற்ற தன்மை காரணமாக விவசாயியால் ஒரு நிலையான மகசூலை எதிர்பார்க்க முடியாது. இது மரபியல் ரீதியாக செய்யப்படும் ஒரு மிகப்பெரிய மோசடி. F1 ஹைபிரிட் என்று அச்சிட்டுவிட்டு உள்ளே தரம் குறைந்த விதைகளை நிரப்பி விற்பது விவசாயிகளை ஏமாற்றும் செயல். இந்த போலி F1 ஹைபிரிட் ரகத்தின் மற்றொரு பெரிய ஆபத்து, இது இலை சுருள் வைரஸ், லீஃப் கர்ல் வைரஸ் போன்ற கொடிய வைரஸ் நோய்களுக்கு மிகவும் எளிதில் பாதிக்கப்படுவதுதான். உண்மையான தரமான F1 ஹைபிரிட் ரகங்கள் இதுபோன்ற பொதுவான நோய்களை எதிர்க்கும் திறன் கொண்டவையாக உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த டைட்டன் ரகத்திற்கு அந்த சக்தி துளியும் கிடையாது. வெள்ளை ஈக்கள் மூலம் பரவும் இந்த வைரஸ் ஒரு செடியை தாக்கினால் சில நாட்களிலேயே தோட்டம் முழுவதும் பரவி மொத்த பயிரையும் அழித்துவிடும். இலைகள் சுருண்டு வளர்ச்சி குன்றி செடிகள் காய்க்கும் திறனை இழந்துவிடும். விளம்பரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது என்று குறிப்பிட்டிருப்பது ஒரு பச்சை பொய். இந்த மரபணு நிலைத்தன்மையற்ற விதைகள் நோய்களுக்கு எதிராக போராட முடியாமல் எளிதில் சரணடைந்து விடுகின்றன. இதனால் விவசாயிக்கு எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது. ஹைபிரிட் விதைகளின் ஒரு பொதுவான குணம் என்னவென்றால், அவற்றிலிருந்து கிடைக்கும் பழங்களில் உள்ள விதைகளை சேகரித்து அடுத்த பருவத்தில் விதைத்தால் அது தாய் செடியின் குணாதிசயங்களைக் கொண்டிருக்காது. எனவே ஒவ்வொரு முறையும் விவசாயி புதிய விதைகளை நிறுவனத்திடமிருந்து வாங்க வேண்டும். இது ஒரு சாதாரண நடைமுறைதான். ஆனால் டைட்டன் F1 ஹைபிரிட் விஷயத்தில் விவசாயி ஒவ்வொரு முறையும் ஒரு திறமற்ற போலிப் பொருளையே வாங்கும்படி நிர்பந்திக்கப்படுகிறார். முதல் முறையே நஷ்டம் ஏற்பட்டாலும் ஒருவேளை நம் பராமரிப்பில்தான் தவறோ என்று எண்ணி அடுத்த முறையும் அதே விதையை வாங்கி ஏமாறும் விவசாயிகள் பலர் உள்ளனர். இது ஒரு தொடர்ச்சியான சுரண்டல். எனவே F1 ஹைபிரிட் என்ற வார்த்தையை மட்டும் நம்பிவிடாதீர்கள். விதைகளை நம்பகமான அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே வாங்குங்கள். அடுத்து நாம் பார்க்கப் போகும் மோசடி இயற்கை விவசாயிகளை குறிவைத்தது. இறுதியாக 5வது மோசடி ரகத்தின் பெயர் ஆர்கானிக் மிராக்கிள். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் இயற்கை விவசாயப் பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்த அலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் சில நிறுவனங்கள் ஆர்கானிக் மிராக்கிள் போன்ற பெயர்களில் விதைகளை விற்கின்றன. 100% இயற்கையான மரபணு மாற்றம் செய்யப்படாத விதைகள். இந்த விதைகளை பயன்படுத்தி இயற்கை விவசாயம் செய்தால் உங்கள் விளைபொருட்களுக்கு 2 மடங்கு விலை கிடைக்கும் என்றெல்லாம் ஆசை வார்த்தை கூறுவார்கள். பாக்கெட்டின் மீது 100% ஆர்கானிக் மற்றும் நான் GMO என்று பெரியதாக அச்சிடப்பட்டிருக்கும். மேலும் போலியான ஒரு ஆர்கானிக் சான்றிதழ் முத்திரையையும் பதித்திருப்பார்கள். இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் கொண்ட அல்லது அந்த முறைக்கு மாற விரும்பும் விவசாயிகளை இது வெகுவாக கவர்கிறது. இதன் விலையும் மற்ற விதைகளை விட அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஆர்கானிக் மிராக்கிள் விதை பாக்கெட்டை திறந்து பார்த்தால் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். உள்ளே இருக்கும் விதைகள் இளஞ்சிவப்பு அல்லது நீல நிறத்தில் ஒரு ரசாயன பூச்சுடன் இருக்கும். இது பொதுவாக விதைகளை பூஞ்சானத் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்படும் திராம் போன்ற ஒரு இரசாயன பூச்சிக்கொல்லியாகும். இது இயற்கை விவசாய உசூலங்களுக்கு முற்றிலும் எதிரானது. இயற்கை விவசாயத்தில் விதைகளை நேர்த்தி செய்ய பஞ்சகவ்யா, பீஜாமிர்தம் போன்ற இயற்கை ஈடுபொருட்களைத்தான் பயன்படுத்த வேண்டும். ஆனால் இந்த நிறுவனமோ இரசாயன பூச்சு கொண்ட விதைகளை ஆர்கானிக் என்ற பெயரில் விற்று விவசாயிகளை அப்பட்டமாக ஏமாற்றுகிறது. பாக்கெட்டிற்கு வெளியே இயற்கை என்று சொல்லிவிட்டு உள்ளே இரசாயனத்தை மறைத்து வைப்பது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம். இது விவசாயிகளின் நம்பிக்கைக்கு செய்யப்படும் துரோகம். மேலும் அந்த பாக்கெட்டின் மீது இருக்கும் ஆர்கானிக் சான்றிதழ் முத்திரை முற்றிலும் போலியானது. அதை இணையத்தில் தேடி பார்த்தால் அப்படி ஒரு சான்றளிப்பு அமைப்பே இருக்காது. அல்லது வேறு யாவுடோ ஒரு நிறுவனத்தின் முத்திரையை திருடி பயன்படுத்தி இருப்பார்கள். இயற்கை விவசாய விளைபொருட்களை சான்றளிப்பதற்கு முறையான அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் உள்ளன. அவர்கள் பல கடுமையான சோதனைகளுக்குப் பிறகே சான்றிதழ் வழங்குவார்கள். இந்த போலி முத்திரையை நம்பி விவசாயி தனது முழு நிலத்திலும் இயற்கை முறையில் விவசாயம் செய்தாலும்
குவோய்கூங் அவரால் அதிகாரப்பூர்வமான இயற்கை சான்றிதழைப் பெற முடியாது. காரணம் அவர் பயன்படுத்திய விதையே இரசாயனம் கலந்தது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். இந்த ஆர்கானிக் மிராக்கிள் விதை மோசடியின் இறுதி விளைவு மிகவும் மோசமானது. விவசாயி இயற்கை விவசாயம் செய்கிறோம் என்ற நம்பிக்கையில் தனது நிலத்தில் இரசாயனங்களை தூவுகிறார். இது அவரது மண்ணின்றே வளத்தை பாதிக்கிறது. அவரால் தனது விளைபொருட்களை ஆர்கானிக் என்று சொல்லி அதிக விலைக்கு விற்க முடியாது. காரணம், அதற்கான சான்றிதழ் கிடைக்காது. சாதாரண விளைபொருளாக விற்கலாம் என்றாலும் அவர் செய்த செலவு அதிகமாக இருக்கும். இதனால் அவருக்கு நிதி ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்படுகிறது. இது இயற்கை விவசாயத்தின் மீதே ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்கிவிடும். எனவே ஆர்கானிக் என்ற வார்த்தையைக் கண்டவுடன் அதன் நம்பகத்தன்மையை முழுமையாகச் சோதித்துப் பாருங்கள். உண்மையான சான்றிதழ் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களே, இன்று நாம் பார்த்த இந்த 5 ரகங்களும் சூப்பர் ரெட் டைமண்ட், அக்வா ஜெம், கோல்டன் சன்ரைஸ், டைட்டன் F1 ஹைபிரிட் மற்றும் ஆர்கானிக் மிராக்கிள் இவை வெறும் பெயர்கள் அல்ல. இவை விவசாயிகளைச் சுரண்டும் வெவ்வேறு விதமான மோசடி தந்திரங்களின் எடுத்துக்காட்டுகள். பொய்யான நோய் எதிர்ப்பு சக்தி, நடைமுறைக்கு ஒவ்வாத வறட்சி தாங்கும் திறன், நமது சூழலுக்கு பொருந்தாத ரகங்கள், போலி ஹைபிரிட் விதைகள் மற்றும் இயற்கை என்ற பெயரில் செய்யப்படும் இரசாயன மோசடி என பல வழிகளில் விவசாயிகள் ஏமாற்றப்படுகிறார்கள். எனவே நீங்கள் விதை வாங்கும்போது கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பாதீர்கள். விதைகளை எப்போதும் அரசு அங்கீகாரம் பெற்ற அல்லது பல ஆண்டுகளாக நம்பகத்தன்மையுடன் செயல்படும் நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே வாங்குங்கள். வாங்குவதற்கு முன் அந்த ரகத்தை பற்றி ஏற்கனவே பயிரிட்ட விவசாயிகளிடம் விசாரிப்பது மிகவும் நல்லது. உங்கள் பணமும் உழைப்பும் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. அதை இதுபோன்ற மோசடியாளர்களிடம் இழந்து விடாதீர்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தயவு செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். இந்த மாதிரி விதை மோசடிகளில் நீங்கள் எப்போதாவது சிக்கியிருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மற்ற விவசாயிகளுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.